நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பெயிண்டிங் ஒர்க்கில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு. அதில் 4-5 ப்ரஷ் எந்த மாதிரி ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும், எதை வாங்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரஷ்ஷு. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு ப்ரஷ். இது செம்மையாக இருக்கும் இந்த ப்ரஷ்ஷு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் இருக்கும் 10 ரூபாயில். பாருங்கள், இந்த டோக்கன் இருக்கும். இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் எடுத்து போயிட்டு கடையில் கொடுத்தா ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க, பெயிண்ட் கடையில். இது பெயிண்டருக்கான டோக்கன் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் இருக்கும். அந்த லப்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது மாதிரி போட்டு கை பிடிக்கல அந்த இடத்துல இது மாதிரி போட்டு நல்லா இது மாதிரி முறுக்கி டைட் பண்ணி தள்ளி விட்டிங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கும் போஸ்டில், அதாவது சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் அடிக்கும் போஸ்டில் கைக்கு வராமல் அந்த இடத்துல மட்டும் தங்கி அப்படியே கீழே விட நம்ம கைக்கு வராது. அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணுறது, இது நானே உங்களுக்கு சொல்கிற ஐடியா. இது மற்றவங்க எப்படி தெரியாது. இந்த லப்பர் அது மாதிரி போட்டு யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி பார்த்தோன்னா ப்ரஷ்ஷை நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அதில் சரியாக பெயிண்ட்டு, அதாவது பார்த்தோன்னா பெயிண்ட் அதிகமாக அந்த சரக்கு இதில் ஏறாது. இந்த இது ப்ரஷ்ஷில் இது மாதிரி நீங்கள் இப்படி பிரித்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் பிரிச்சிங்கன்னா அப்போ பாருங்கள் நல்லா ப்ரஷ் கொஞ்சம் பெருசாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷில் நல்லா பெயிண்ட் நல்லா ஏறும். தொட்டு அடிக்கிறதுக்கு நிறைய ஏரியா கவரேஜ் ஆகிற மாதிரி பெயிண்ட் அதிகமாக எடுத்து வரும். அதுக்கு இது மாதிரி நான் இப்போ பண்ணல, அது மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணால் பக்காவாக இருக்கும். இந்த மாதிரியான ப்ரஷ்களும் நிறையவே இருக்குது. அதை போய் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.